இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. நேற்று இருந்து ஒரு நேத்தும் பார்த்தீங்கன்னா 2 வகையான பேர்கள் அடிப்படைச்சு. முந்தானத்து வந்து சந்தானம் அவர்கள் இப்போ அவர் வந்து ஆன் போர்டு இழுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, இனிஷியல் டாக் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற டாக் வந்துச்சு. ஸோ 2 ஒரு ஸ்ட்ராங் பஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வரைக்கும் 2மே கன்ஃபார்ம் ஆகல. நம்ம இப்போ இது ஒரு விஷயம் சொல்லிடலாம் வியூவர்ஸ்க்கு, நடந்தா எப்படி இருக்குன்னு தான் பேச போறோம். ஒருவேளை உள்ள சந்தானமும் நாகார்ஜுனமும் வந்தா என்ன மாதிரி எப்படி ஸ்பேஸ் இருக்குன்னு தான் பேச போறோம். சந்தானம் ஒருவேளை உள்ள வந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நெல்சனோட காமிக் சென்ஸ், அந்த டைமிங் அது சந்தானம் வந்து கரெக்டா அதை கேட்ச் பண்ணி பண்ணிடுவாரு. அண்ட் அவர் வந்து அவரோட காமெடி எல்லாம் நம்ம மிஸ் பண்றோம். ரீசன்ட் டைம்ல ஹீரோவா தான் டிராவல் பண்ணிருக்காரு. அண்ட் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒருத்தரோட மூவில வந்து ஒரு காமெடி எல்லாம் கேட்டா கூட கண்டிப்பா வந்து அவர் பண்ணிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். சோ அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஜெயிலர் 1ல பாத்தீங்கன்னா யோகி பாபுவோட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் அந்த ரீச் வந்து பயங்கரமா இருக்கு. இவர் கலாய்க்க முடியுமா? ரஜினி சாரை கலாய்ச்சிருப்பாரு. அகைன் அவரு வந்து இந்த டெட் பாடி எடுத்துட்டு வரும்போது என்ன பீட்ரூட் ஜூஸா அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ரெஸ்பான்ஸ். பிளஸ் நெல்சன், நீங்க சொன்ன மாதிரி நெல்சனுக்கு ஒரு டச் இருக்கு, ஒரு காமிக் டச் இருக்கு. குறிப்பா அந்த ஹைதராபாத்ல அந்த டான்ஸ் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஷூட்டிங்ல தமன் அவங்க ஆடும்போது இருக்கிற டான்ஸ் சீக்வன்ஸா இருக்கும், அதுல வந்து ஒரு டீம் வச்சு ஒரு காமெடி பண்ணிருப்பார்ல. தமன்னா நைட்டு வந்து அந்த டைரக்டரை பார்க்க வருவாங்க. அந்த இதுல வந்து நெல்சன் கெட்டிக்காரு உண்மையிலே. அப்படி ஒரு போர்ஷன் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து ஒரு காமெடியெல்லாம் உள்ள வர வாய்ப்பு இல்லை, ஒரு ப்ராப்பரான ஒரு கேரக்டரா உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு 20 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா சந்தானத்துக்கான போர்ஷன் அவ்வளவுதான். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. வந்தாருன்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். அவர் என்ன டிக் பண்ண போறாரா என்னன்னு தெரியல. பட் சந்தானம் வந்து ஒரு பக்கம் ஹீரோவா நடிச்சாலும் இப்போ நிறைய படம் நடிக்கிறாரு இல்லையா. எஸ்டிஆர் அடுத்த படத்துல கமிட்டா இருக்காரு. ஸோ ஒரு பக்கம் இந்த செகண்ட் ஹீரோவும் பண்ண மாதிரியே வேற ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற படங்கள்லேயும் டிராவல் பண்றதுக்கு அவருக்கு ஐடியா இருக்கு. பட் இந்த படத்துல அவர் உள்ள வருவாரான்னு தெரியல. ஒருவேளை சந்தானம் வராட்டி அப்படி ஒரு கதாபாத்திரத்துக்கு தெலுங்கு நடிகர் ஒருத்தர், எனக்கு ஒரு பேர் வர மாட்டேங்க, கீதா கோவிந்தத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபாரின் மாப்பிள்ளையா ஒருத்தர் சூப்பரா பண்ணுவார். அவர் உண்மையிலே அவர் செம்மையா பண்ணுவார் உண்மையில. ஒருவேளை சந்தானம் வரலன்னா அவர் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த டாக் வர்றதுனால நான் சொல்றேன், இப்படி ஒரு கேரக்டர் வந்து நெல்சன் டிசைன் பண்ணியிருக்காரு, சந்தானம் வர முடியும்னா அவர் நல்லா இருக்கும்னு தோணுது. பார்க்கலாம்.